இது வந்து இப்போ தான் நான் வந்து வீடியோவே ஷூட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகா சிஸ்டரோட சேனல் வந்து முதல்ல இருந்தது வந்து ரெக்கவர் பண்ண முடியல. உண்மையாகவே அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 வருஷமோட உழைப்பு இப்படின்றதுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையால் அவங்க முதல்ல இருந்த நேமை வச்சு ஆனால் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களோட சேனல் நான் வந்து மேலே டாக் பண்ணுறேன். நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. புது சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பேசும்போது பன்னீர் சேனலை நாங்கள் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதை முடியல. ப்ளீஸ் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாமியாரோட அம்மா வீட்டுக்கு வந்து போக போகிறோம். என்னையும் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே இருக்கும்போது கூட அந்தளவுக்கு வந்து போக மாட்டேன். சரின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நானாக ரொம்ப பிடிக்கும். மாமியாரோட அப்பாவுக்கு வந்து நானாக ரொம்ப 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 பிடிக்கும். என்னால் வர முடியல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கும் போய் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பியிருக்கேன். இன்னும் வந்து அங்கே வந்து போகலை. காலையிலே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 8 மணிக்கே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். பட் அப்போ முடியல. இப்போ கிட்டத்தட்ட வந்து 10 மணி ஆக போகுது. நானும் வந்து ரெடி ஆகிட்டேங்க. வளையல் நல்லா இருக்குங்களா? இங்கே பாருங்களேன் मम्मी 10:45 சாப்பிட்டு ஆயிலாமே. எங்கள் மாமியாரும் வந்து ரெடி ஆகியிருக்காங்க இன்னைக்கு. அவட்டுக்கு ஆயினா 8 சொன்னா. இது நான் இங்கேயே வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சது ரொம்ப நாள் கழிச்சு. நல்லா இருக்குங்களா? பேக் கேமராவில் காமிக்கிறேன் இருங்க. இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட். நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஹாய் கோனா. ஓகே, என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதான். தொழு போகிறதுக்கு இதுதாங்க என்னோடய அவுட்ஃபிட். ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் முன்னாடியே ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சதுனால இப்போ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வளையல் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்சம் நல்லா தான் போச்சு எடுத்துகிட்டு வந்தது. உண்மையாகவே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெடி ஆகலான்னு பார்த்தேன். அப்படின்னா நிறைய பொருள் இல்லை, இருக்கிறத வச்சுட்டே கொஞ்சம் நான் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இப்போது 2 வருஷம் கழித்து அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது அவங்கள நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெடி ஆகிருக்கேன். இந்த சாரீ எனக்கு நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அங்கே போகும்போது நம்ம பார்க்கலாம். கிளம்பியாச்சுங்க. நானும் மாமியாரும் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க. கிளம்பியாச்சுங்க. நானும் மாமியாரும். பெரிய மாமியார் வந்து லைட் போட்டிருக்காங்க தெரியாமல், அதனால அங்கே போயிருக்காங்க. மழை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இடம் ஃபுல்லாக. பஸ்ஸில் தான் வந்து போக போகிறோம். பஸ்ஸில் தான் போயிட்டு அங்கேருந்து நடந்து போகணுங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் பூச்செடி. கேமரா காட்டுறேங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. பஸ்ஸுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டோங்க. ஆனால் போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து எப்படி மழை பெஞ்சு க்ரீனாக தெரியுது பாருங்களேன். இன்றைக்கி நேற்று தான் நான் வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. என்னோடய மாமியாரோட வீடும் அங்கே தான் இருக்காங்க. பெரிய மாமியாரும் என் மாமியாரும் வந்து
இது அக்கா தங்கச்சிங்க, பெரியப்பா பசங்க. ஓகேங்களா? அதுவும் ஒரே வீட்டிலே வாக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து இவங்க எல்லாம் ஒன்றா போயிட்டுருக்கோம். நான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு என் கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய மாமியார் தான். ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சி. மாமியாருக்கு வந்து அவங்களும் போகலை, ரொம்ப நாளாச்சு, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்ததுனால பஸ் மேலே உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கொடுத்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு மாமியாருக்கு கொடுத்துட்டேன். என் மாமியார் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒடிசாவில் இருக்கிற ஊர். பார்க்கும்போது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக போடுறேன். அது ரொம்ப மழையாக இருக்குங்களா, கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட வீடியோ எடுத்தால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். அதனால் எதுவும் இல்லாமல் ஊருக்குள்ளே பாருங்கள், கொஞ்சம் தூரம் தான், ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்தால் இது வந்து இருக்கும். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, அதனால் ரொம்பவே இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இன்னொரு இடம், அதுலேருந்து இன்னொன்று ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸ்வீட் வாங்கிறதுக்காக கடையில் நின்றுட்டுருக்காங்க. வழியில் போயிட்டுருக்கும்போது இந்த ஒரு மரத்தை பார்த்தோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பூ, நான் கூட நினச்சேன் இலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செடி ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அது இன்னொரு கலர் பிங்க், டார்க் பிங்க் மாதிரி இருக்குது. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மாமியாரும் போயிட்டுருந்தாங்க, நானும் போயிட்டுருந்தேன். நடந்துட்டு தாங்க நேற்றெல்லாம் போயிட்டு 11 மணிக்கோ என்னவோ நாங்கள் வந்து ரீச் ஆனோம். அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். நைட்டு வீடியோ குறைச்சி பெரிய மாமியார் முன்னாடி போயிட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. ஃபுல்லாக காடாக இருக்குங்க இந்த இடத்துல, நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து பிஸ்கெட்டும் அதுக்கப்புறம் வந்து மிக்சர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல தான் இருந்துச்சு கடை பார்க்க. சரி இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தோம். ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுங்க நடக்கிறது. கிட்டத்தட்ட 1/2 hour நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கால் பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத. போகும்போது கூட ஏன்னா நடக்கிறதுக்கே முடியறதில்ல, அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் இடம்தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் சேராக இருந்துச்சு. இதில் வந்து தண்ணி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா வெறும் இது செடிங்க கொடிங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இது ஒரு ஏரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மாமியார். இது தாண்டி வந்ததுக்கப்புறம் மாமனாரோட இது வந்துடும். வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு வீடு
இதுதாங்க பெரிய மாமனார். பெரிய மாமனார் என்ன அது, பெரிய மாமியார், அதுக்கப்புறம் என்னோடய மாமியாரோட வீடுங்க. ଏଠି ମୋଟର ପାଣି ଦେଖୁନ କେମିତି ଆସୁଛି ସେଠି। ஒரு வழியாக நாங்கள் வந்து ஊருக்கு எண்டில் நிற்கிறோங்க. இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பையன் பாருங்களேன், இது வந்து இது அத்தை, ஓகேங்களா. இது வந்து பெரிய அத்தையோட பையன். இன்னொரு பையன் போனான் பார்த்திங்களா, அவன் வந்து சின்ன அத்தையோட பையன். இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்திங்களா, இவ தான் முந்தா நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா என்னை பார்க்கறதுக்காக. அத்தை வந்து மீன் எல்லாமே சமைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மாடி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ மிளகா அதில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் குட்டி செடியில் வந்து லெமன் எல்லாமே வந்து வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. வயல் வேலை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்ருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் குட்டி பையனை குளிப்பாட்டி வச்சு நாங்கள் மேலே கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் கீழே சவுண்டு போட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவங்களோட அக்கா, இது வந்து அத்தையோட பையன், என்னோட மாமியாரோட தம்பி பையன். இந்த முறைங்க சொல்கிறதுக்குள்ளே எனக்கே வந்து தலைவலி வந்துடுதுங்க. இது எப்படின்னா, இவங்களோட மாமியார் இருக்காங்களா, என்னோட பெரிய மாமியார் இருக்காங்கள, அவங்களோட பொண்ணோட பசங்க இதுங்க. அதுவே சின்ன மாமியாரோட என்னோட மாமியாரை பார்த்தா அவங்களோட தம்பி பசங்க. லவ் மேரேஜ் தான் அவங்களது. அதனால் இவ்வளோ ஒரு 10 வருஷம் பேசாமல் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க டேடி இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க பேசவே ஆரம்பித்தாங்க. இப்போது வர்றது போகிறது சாப்பிட்றது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பையன்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ அழகாக விளையாடுறான்னு நீங்களே பாருங்கள். அதுவும் இவங்க அக்கான்னா ரொம்ப 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 பிடிக்கும். அவ கூட உட்காந்து ஆடுறது அப்படின்றது எல்லாமே பாருங்கள் எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அதிகமாக வந்து இந்த பாசி மாதிரி கட்டுதுங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து பொட்டலம் வந்து மாமியாரோட அப்பா சைடில் வந்து விளைஞ்சிருக்காங்க. அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சரியான மழைங்க. நாங்கள் ஈவினிங் வர்றது ரொம்ப ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சி. கிட்டத்தட்ட நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 7 மணி ஆகிடுச்சி. அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. வேறு எப்போயாவது வந்தேன் அப்படின்னா அப்போது வந்து வீடியோ எடுக்கிறேங்க. மேலே இருக்கிறேன் நான். இந்த சாரீ வந்த உடனே அந்த சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சாரீ கொடுப்பாங்க. எனக்கும் மாமியாருக்கும் சேர்த்து சாரியும் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டில் வீடியோவில் வரும், இங்கே பாருங்கள். இதுதான் வந்து இவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக இங்கே சாப்பிட்றது. கிட்டத்தட்ட கல்யாணமாகி அவங்களுக்கு 15 வருஷம் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து சம்மந்தி வீட்டில் வந்து சாப்பிட்டுருக்காங்க. மாமியார் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பையனுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால என்கிட்ட சொன்னாங்க, நீ வீடியோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாட்டி, மாமியாரோட அம்மா. இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். அது வந்து அப்பா. யாருமே அதிகமாக இல்லை. இது வந்து இது அத்தை, பெரிய மருமக, சின்ன மருமக இங்கே ஊட்டி விட்டுட்ருக்காங்கல்ல அவங்க. இது வந்து தாத்தா, மாமியாரோட அப்பா. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஃபுல்லாகவே ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து போனேன் அப்படின்றதுனால நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க. நான் உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டலோ உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு.
இது மாமியாரோட பிளேட், இது என்னோடய பிளேட். அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. பாட்டி வந்து இன்றைக்கி வந்து ஏதோ பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் பச்சரிசியும் அரைச்சி அதை வந்து இதில் வயலில் போடுவாங்க. நாங்கள் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. இதுதான் வந்து புல்லட். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க உங்கள் புல்லட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். நல்லாயிருக்கு பார்க்க. செகண்ட்ஸில் தாங்க வாங்கியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் மாமா இருக்கார், அவரோட வண்டி தான் வாங்கினது. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா எல்லாம் பெரிய மாமனாருங்க அப்படின்றதுனால தொடக்கூடாது. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு வந்து பெரிய மாமனார்ஸுங்க தான், யாருமே தொட முடியாது. அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா வந்து அவங்க பொண்ணுக்காக காய்கறி எல்லாமே வாங்கிறதுக்காக வாங்கிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இருந்து நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்கள், அங்கே நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கண்டிப்பாக வரேன், உங்கள் கையிலேருந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன் வாங்கிட்டு வந்தேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் வந்து எவ்வளோ நேரம் வரும் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டோ வந்துச்சு. சரி ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் ஏறினேன். வெளியில் இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருந்திருக்கும் வீடியோ. ரொம்ப இருட்டாயிடுச்சுங்க. 6:45 ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஆட்டோவில் ஏறுறதுக்கே. வயல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டே டைமில் போகணுன்னா இன்னுமே சூப்பராக வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வயல் வேலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிகமாக மரம் கொடி செடி இருக்கிறது, அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி இருக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் உங்களுக்கும் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஏரியாவா அப்படின்ற அளவுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து வீடு கட்டிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாம் ஸ்பெஷல் மாதிரி இப்போ எப்படி வெளிநாட்டில் எல்லாமே இருக்கோ அது வந்து கொஞ்சமாக ரீக்ரியேஷன். ரோட்லாம் வந்து சேஞ்ச் ஆகலை, பட் கொஞ்சமாக அதை வந்து இது பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த ஊரை இப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பட் எப்போயாவது நம்ம வந்து பலிகுத்தா போகணும் அப்படின்னா அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாமனார் கூட போனேன் அப்படின்னா. என் ஹஸ்பண்ட் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி ரொம்ப கடன் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக நானும் என் ஹஸ்பண்ட் வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுற்றி காட்டணுன்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்னென்ன கொண்டு வந்தாங்க என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாமியாரோட அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோம். அவங்க என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பொட்டலம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, டொமேட்டோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய், இது வந்து சோளம், கார்ன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புடவை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கும் மாமியாருக்குமே. இது வந்து எனக்கு கொடுத்தது. இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்டர் வந்து பிங்க் கலர், ப்ளவுஸுமே வந்து பிங்க் கலர் தான். அது வந்து மாமியாருக்காக கொடுத்துருக்காங்க. இன்னும் பேக்கில் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போயிருக்கேன் அப்படின்னும்போது அவங்க எனக்கும் மாமியாருக்கும் சேர்த்து தான் வந்து கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு 2 saree வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு. இது சூப்பராக இருக்கு. ஆனால் சாரி இது எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பஞ்ச் சாமிக்கிட்ட பூஜை பண்ணுறதுக்காக. இதுதான் அவங்க கொடுத்தது. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது நல்லா இருக்குது அப்படின்றத. எனக்கு இது এটা মস্ত দেখা যাচ্ছে সাড়ে কোন পিন্দি পেট
இதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இது வந்து சாரி அந்த சைடில் இருக்கிறது. இது வந்து நாங்கள் கட்டிக்கிட்டு போயிருந்த சாரி. வந்ததுமே எல்லாம் இது பண்ணிட்டேங்க. அந்த கிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண என்ன நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னொரு 40 மட்டும்தாங்க இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 20K ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய் எல்லாருக்கும்.